இலவச கட்டாய கல்விச் சட்டத்தின்படி விண்ணப்பிப்பதற்கான ஆன்லைன் பதிவு ஏப்ரல் 22 தொடங்கியுள்ளது. இதனை rte.tnschools.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பதாரரின் புகைப்படம், பிறப்பு சான்றிதழ், பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட அடையாள அட்டை, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட், டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜ்டில் ஸ்பெஷல் குரூப் அப்படிங்கிற சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தால் அது அப்ளிகபிளாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், ஹெச்விஎல் பாதிக்கப்பட்டு வர பெற்றோர்களோட குழந்தைகள் அப்படிங்கிற இது அப்ளிகபிள் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ். இது போக ஆர்டியோட சேர்க்கைக்கு இதான அளவுகோல்கள் அப்படிங்கிறது விண்ணப்பதாரர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கணும், பொருளாதார ரீதியாக பின்தங்கியவராக இருக்கணும், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பில் உள்ளவங்க இல்லை ஸ்பெஷலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அவங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். எல்கேஜியில் சேரணும் அப்படின்னா குழந்தைங்க 1/8/2020 முதல் 31/7/2021 இடையில் பிறந்திருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அந்த குழந்தைங்க 1/8/2018 முதல் 31/7/2019 இடையில் பிறந்தவராக இருக்கணும். கம்யூனிட்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி, டிஎன்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி இருக்கலாம். ஆர்டி அப்ளிகேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ rte.tnschools.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க: நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, ரிலீஜியன், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் அந்த பர்த் ஆஃப் டேட்டு படி உங்களோட குழந்தை எந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியலாக குழந்தைங்களோட அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேம், அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், இந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும், ரிலீஜியன் என்ன, கம்யூனிட்டி என்ன, திரும்ப மொபைல் நம்பர் என்ன, எந்த கிளாஸுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க, இமெயில் ஐடி எதுவும் இருந்தால் அதையும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அடுத்து உங்களோட அப்ளிகேஷன் இதில் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட ஒரு நியூ பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த பேஜில் அப்ளிகேஷன் நம்பர், கொஞ்சம் முன்னாடி நோட் பண்ண அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லாகின் பட்டன் அடுத்த 2வது டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு போகும். ஸோ அதில் பேரண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபாதரோ மதரோ கார்டியனோ ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஃபாதரோட நேம், அடுத்து அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இதில் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்லேயோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்லேயோ வரீங்க அப்படின்னா அதில் எஸ் இல்லைன்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3வது டீட்டெயில்ஸ்க்கு போகலாம். ஸோ 3வது டீட்டெயில்ஸாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கப்படும். ஸோ உங்களோட வீட்டோட அட்ரஸ், அதுக்கப்புறம் அடுத்து பின்கோட் நம்பர், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு லேண்ட்மார்க் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்து சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்மிட் பண்ணும்போது கீழே இருக்கிற மேப்பில் அந்த லொக்கேஷன் கரெக்டாக பாயிண்ட் அவுட் ஆகுதா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்த அட்ரஸ் இல்லைன்னா லேண்ட்மார்க்கை வச்சு கரெக்டாக அந்த இது டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அட்ரஸும் இந்த மேப்போட இதுபடி சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸும் மேப் படி காட்டக்கூடிய அட்ரஸ் 2மே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். சேவ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா 2மே டிஸ்பிளே ஆகும்.
ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கும் மேப்பில் ஃபைண்ட் பண்ண அட்ரஸ்க்கும் இடையில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இது ரெண்டும் கரெக்ட் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்து திரும்ப அட்ரஸை கரெக்டாக இருக்குது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ என்னென்ன தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, குழந்தையோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் பர்த்து, வேறு உங்களோட பேரண்ட்டோட ஐடி கார்டு, அட்ரஸ்க்கான ப்ரூஃபு, வேறு ஏதாவது டிசேபிள்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் மாதிரியான டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்குற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ, அவங்க என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ் என்ன ஃபார்மெட்டில் பிக்சராக அந்த ஃபார்மெட்டா அப்படிங்கிறது என்ன சைஸ், ஸோ 1 MBனா அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இவ்வளோத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆப்ஷன். ஸோ இங்கே லிஸ்ட் ஆகும் ஸ்கூல்ஸோட நேம்ஸ். நீங்கள் ஒரு 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் சூஸ் பண்ணி அதை அடுத்த சைட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி அனுப்பலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்கூலை சூஸ் பண்ணுறீங்களோ அது ரைட் சைடில் லிஸ்ட் ஆகும். இதெல்லாம் முடிச்ச அப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ 5 டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங் பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். சப்மிட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த சேஞ்சஸையும் கொண்டு வர முடியாது. அதுக்காக ஒன்ஸ் ஒரு தரவாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி வரும். உங்களுக்கும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ தட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.